எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த லயன்ஸ் கிளப் மயிலாடுதுறை சென்ட்ரல் நிர்வாகிகளுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முப்பெரும் விழா, அதாவது நீரிழிவு விழிப்புணர்வு கருத்தரங்கம், தேர்தல் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிப்பு விழா மற்றும் பார்வைக்கு ஒரு பயணம் ஆகிய இந்த முப்பெரும் அருமையான விழா நடத்த இருக்கின்றது. அதன் முதல் பகுதியாக உங்களுக்கு அதாவது சர்க்கரை நோயை பற்றி, அதாவது நீரிழிவு நோய் தற்போது வரவேற்புரையாற்றியவர்களுக்கும் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு மயிலாடுதுறை சென்ட்ரல் சார்பாக ஒரு நினைவு வழங்கப்படுகிறது. இப்பொழுது சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் பாலமுருகன் அவர்களது நினைவு தலைவர்கள் புத்தகத்தை திரு முன்னாள் தலைவர் சுப்பிரமணியனும் வழங்குவார்கள். அதே சமயம் ரொம்ப சுற்றி தெரியும் வயதுல அந்த ஆர்வம், கற்றுக்கலாத ஆர்வம் இருக்கிற இடத்துல உங்களுடைய கவனத்தை ஈர்த்து சொல்ல வேண்டிய செய்தியும் சொல்லணும். அதனால உங்களுக்கு ஏன் இந்த சர்க்கரை நோயை பற்றி தெரிஞ்சு நான் சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதாவது வெற்றிக்கிழமை எங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் ஸ்பெஷல் வகுப்பு நடத்துவீங்க. முக்கால்வாசி நாள் உங்களுடைய பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ அதாவது சர்க்கரை நோய் இருக்கும், அவங்களால சரியா உடம்பு தெரியல, அவங்களால நேரில் மாற்று வாங்கணும்னு முக்கால்வாசி நீங்க தான் மாற்று வாங்கிட்டு போறீங்க. அதனால நீங்க தான் சார் செய்திகளை உங்க வீட்டில் இருக்கிறவங்க பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ உங்களுக்கு கேட்கணும்னு நான் அதை கேட்கிறேன். அதாவது நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க பல பேருக்கு இந்த செய்தியை சொல்லி இது சர்க்கரை நோய் பரவாமல் இருக்க ஒரு உதவி புரியுங்கள் என்று நாம் நம்புகிறோம். அதாவது சர்க்கரை நோய் என்ன ஏன் ஒரு தெரிஞ்சுக்கணும்னா, சமீபத்தில் உலக சுகாதார நிறுவனம் WHO நீங்க படிச்சீங்க, உலக சுகாதார நிறுவனம் அவங்க நடத்திய ஆய்வுல 52% இறப்புகளுக்கு சர்க்கரை நோய் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இந்தியாவில் மட்டும் 20% பேர் இந்த சர்க்கரை நோய் சம்பந்தமான வியாதிகளால இருக்கிறாங்க. அதே சமயம் இந்தியர்கள் பல கோடி ரூபாய் அதாவது சர்க்கரை நோய் ட்ரீட்மெண்ட்டுக்காக சொல்ல சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம 7 நாடுங்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ முன்னேறும் நாடுங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே முன்னேறி இருக்கிற நாடு நம்ம பல கோடி ரூபாய் சர்க்கரை நோய்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 1 கோடி 2 கோடியில பல 1000 கோடிகள் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த பல கோடிகளை தவிர்த்தோம்னா அது நம்ம பல ரோடுகளாகவும் பல பள்ளிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த சர்க்கரை நோய் பற்றி முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும்னா, ஐநாட்டுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும். அதாவது உலகத்தில் 190 நாடுகளுக்கு மேல இருக்கு. 190 நாடுகள் சேர்ந்து தான் ஐநா சபை இயங்குது. அங்க ஒரு தீர்மானம் போடணும்னா, அதாவது நம்ம உங்களுக்கு தான் தெரியும், ஒரு 2-3 பேர் சேர்ந்தாலே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். 190 நாடுகளுக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கும் தெரியும். ஆனா இந்த ஐநா சபையில
ஒரு மருத்துவ சம்பந்தமான இதுக்கு முதல் தீர்மானம் கேட்கப்பட்டது வந்து சர்க்கரை நோய்தான். 1997ஆம் ஆண்டு இந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தணும்னு எல்லா நாடுகளும் ஒருமித்த கருத்தோட அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. அதாவது கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்தியா டயபிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆய்வு நடத்தினாங்க. அதாவது கிராமம் நகரம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ கோமண்டல்ல அதாவது ரொம்ப டவுன் மெட்ராஸும் கிடையாது, சென்னையும் கிடையாது. அங்கே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து 10.4% பேர் வந்து இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல வந்து கால் பகுதிக்கு வந்து அதாவது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க, கவனம் சொல்லுவாங்க, அந்த இருதய சம்பந்தமான நோய், சிறுநீரக சம்பந்தமான நோய் வந்தது. இப்போ சர்க்கரை நோய்னா என்ன? ரத்தத்தில் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கிறது தான் சர்க்கரை நோய். அது உங்களுக்கு காமனான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். அது வந்து இது வந்து 2 வகைப்படும். அதாவது முதல் வகையான நோய் வந்து இந்த பாரம்பரிய தன்மை, அப்பா அம்மா 2 பேருக்கும் சர்க்கரை நோய் இருக்குதுன்னா இந்த பசங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வகையான சர்க்கரை நோய் எப்படி வருதுன்னா சிறு வயதிலேயே வந்து வைரஸ் வந்து அதாவது பேங்க்ரியாஸ்னு சொல்லுவாங்கல்ல, கணையம், அந்த கணையத்தை வந்து பாதிக்கப்படுறதுனால இன்சுலின் செலுத்தும் அளவு வந்து குறைஞ்சு போயிடுது. அந்த முதல்ல அதாவது பாரம்பரியத்தில் இந்த வகையான முதல் வகையான சர்க்கரை நோய் எப்படி கட்டுப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு சில பேர் பார்த்துருக்கீங்க, டெய்லி அவங்க வந்து காலையில ஊசி போடணும், மத்தியானம் ஊசி போடணும், சாயந்தரம் ஊசி போட்டுருவாங்க, ஏதாவது ஒரு 2 வேலை ஊசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி தினமும் ஊசி போட்டுருக்கணும், வாழ்க்கைக்குள்ள ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மருந்து இல்லைன்னா உடனே ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வருவாங்க. அந்த வகையான நோய் தான் முதல் வகையான சர்க்கரை நோய். அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்க, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2வது வகையான சர்க்கரை நோய் சொல்லணும், இதுதான் முக்கியமானது. ஏன்னா முன்னாடி இந்த 30 to 40 வயசுல உள்ளவங்களுக்கு தான் வருவாங்க. ஆனா இப்போதைக்கு உள்ள நேரம் பார்த்தீங்கன்னா 20 வயதுல உள்ளவங்க கூட வருது. அதுதான் இப்ப ஆபத்து. ஏன் ஆபத்துன்னா அதாவது ஒரு 50 வருஷத்துல ஒருத்தர் சர்க்கரை நோய் வருதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஏதோ பாதிப்பு வருது. சர்க்கரை நோய் வருதுன்னா சர்க்கரை நோய் மட்டும் பாதிக்கிறாரு, கண்ணை போய் பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். இப்ப 50 வயசுல ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா 15 வருஷம் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு உண்டாகும். இப்போ அதுக்குள்ள அவங்க வந்து வேலை செஞ்சு ஒரு 2 வருஷம் வாங்கி ஒரு வருஷம் முடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் அந்த பிரச்சனையை மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த கட்டுப்படுத்தலாம், அதாவது வந்து தாங்கிக்கலாம், அந்த ஒரு மருத்துவ செலவுகளை வந்து தாங்கிக்கலாம். அந்த 65 to 70 வயசுல வரும், அதாவது 50 வயசுல ஒருத்தர் சர்க்கரை நோய்க்கலாம். ஆனால் 20 வயசுல அவங்க 30-40 வயசுல கடையில் ரொம்ப நேரம் உட்காந்துக்க முடியாது, போய் சாப்பிடணும்னா நமக்கு மயக்கம் வரும், போய் ஊசி கொடுக்கணுமா மயக்கம் வரும், அதுலதான் கவனம் இருக்கும். கடையில் வியாபாரம் இப்போ தீபாவளி டைமா உங்களுக்கு கடையை 12 மணிக்கு வச்சுருப்பாங்க, சாப்பிடாம வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உட்கார முடியாது. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்துருக்கா. இது வந்து எப்படி பொருளாதாரத்தை பாதிக்கும்? ஏன்னா அவங்களுடைய முழு உழைப்பு, முழு கவனத்தை வந்து தங்களோட தொழிலில் வந்து செலுத்த முடியாது. அதனால அவங்களுடைய இது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அதனால சொன்ன பொருளாதாரம் வந்து பாதிக்கும். அதாவது சாப்பிடாம இந்த சர்க்கரை நோயில் இருந்தால் இந்த வியர்த்தல், படபடப்பு, தலைவலி, அதாவது கைகால் வலி, கைகால் சோர்வு, அதிக பசி இருக்கும், அதிக தாகம் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினைப்பாங்க, வாந்தி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அது நிறைய பேர் நீங்களே சாப்பிடாம நிறைய பேர் நீங்கள் மயக்கடிச்சு வருவீங்க. அதில் ஏன்னா தாழ்வான சர்க்கரை நிலையை போடணும். காலையில் சாப்பிடாம வந்துடுவீங்க, ஸ்கூலுக்கு லேட்டாக இருக்கணும், ஹோம் ஒர்க் இல்லை, காலையில் எழுதி செய்வீங்க, ரொம்ப லேட்டாக வந்து அப்புறம் பார்த்தா மயக்கம் போட்டால் 9 மணி 10 மணிக்கு வருவீங்க. அது முக்கியமான காரணம் வந்து நீங்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க. அந்த என்ன ட்ரீட்மெண்ட்? அது ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இல்லை. நாங்கள் சிக்கன் சாப்பிட்றாங்கன்னா நல்ல குணமாயிட்டு வருவீங்க. அது வீட்டில் சாப்பிட்டு வருவீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அது என்ன ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிற தாழ்வான